மாற்றணும்னு நினைக்கிறது முடியாத விஷயம். சில பேரை ஜென்மமே அழிஞ்சாலும் மாற்ற முடியாது. ஒரு பிச்சைக்காரர் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறார். ஒரு அரசன் இந்த பக்கமாக போயிருக்கார். ஒரு செப்பு காசை தூக்கி போட்டிருக்கார். அந்த செப்பு காசை தவறி பக்கத்தில் அந்த சாக்கடையில் விழுந்துருச்சு. ஐயோன்னு மனம் பதறி திருப்பி அந்த அரசர் திரும்பி வந்திருக்காரு. இவர் சாக்கடையில் கைவிட போயிருக்காரு. வேணாம் இந்த வெள்ளி காசு வச்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு. இந்த வெள்ளி காசையும் வாங்கிட்டு திருப்பியும் சாக்கடையில் கைவிட போனாராம். மண் பார்த்து திரும்பி வந்தாராம். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? செப்பு காசு போச்சு, வெள்ளி காசு கொடுத்தேன், சாக்கடையில் கைவிடாமல் கம்முன்னு போனால் போகுது செப்பு காசு. இன்னும் திருப்பி இந்தா உனக்கு தங்க காசுன்னு சொல்லிட்டு தங்க முடிப்பே கொடுத்துருக்காரு. அந்த தங்க முடிப்பையும் வாங்கிட்டாரு, வெள்ளி காசையும் வாங்கிட்டு திருப்பி அந்த செப்பு காசு சாக்கடையில் கை வைக்க போனார். மன்னன் டென்ஷன் ஆகிட்டாராம். அரசர் திரும்பி வந்து கேட்டாராம், என் ராஜ்யத்திலேயே பாதி தரேன், ஆனால் அந்த சாக்கடையில் கை வைக்காமல் இருப்பியா அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பிச்சைக்காரன் கேட்டான், சொன்னானா, நீங்கள் அந்த ராஜ்யத்தை பாதியாக பிரிக்கிறீங்கள, எனக்கு கொடுக்குற பகுதியில் அந்த சாக்கடை வருமானு கேட்டாங்க. இப்படிப்பட்ட ஜென்மங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எல்லாரையும் மாற்றணும், திருப்திப்படுத்தணும்னு நினச்சி நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. யூ ப்ரொசீட் வித் வாட் எவர் டேலண்ட் யூ ஹேவ். மாறுபவர்கள் மாறட்டும், முடியாதவர்கள் வீணாய் போகட்டும். நன்றி.